ஒரு அழகிய காலை பொழுதில் முருகப்பெருமானும் நாரதரும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாரதர் ஏதோ யோசித்தபடி நடந்து வந்தார். அதனை பார்த்த முருகப்பெருமான் நாரதிடம் கேட்டார். என்ன நாரதா, ஏதோ யோசித்தபடி வரை என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை முருகா, ஒரு சின்ன சந்தேகம். ஏன் நம் கிருஷ்ண பகவான் 4 கையோடு சங்கம், கதம், சக்கரம், பதுமம், தோடு அவதாரம் தருகிறார்? அவதாரம் பண்ண 2 கை போதுமல்லவா? முருகன் சிரித்தபடி, கிருஷ்ண நினைத்தானா என் அம்மாவோ? பாவம், என் அம்மா மனதில் நினைத்தால் இப்படி சிறையில் வந்து மாட்டிக்கொண்டோமே. குழந்தைக்கு ஒரு விளையாட்டு சாமான் கூட வாங்கி கொடுக்க முடியலையே. நம் குழந்தை வருத்தப்படுமே. ஒரு விளையாட்டு சாமான் கூட வாங்கி தர முடியாம இப்படி சிறையில் இருக்கேனே. இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. அதற்கு ஒரு முதலாவது ஒரு காத்தாடியாவது, ஒரு கிளுகிழுப்பாவது வாங்கி தர முடியலையே என்று கிருஷ்ணன் அம்மா நினைத்தாளாம். அதனால் கிருஷ்ணன் எங்கேயாவது தேவகி அம்மா வருத்தப்படக்கூடாதுன்னு வைகுண்டத்திலிருந்து சங்கம் என்ற ஊதல் கொண்டு வந்தானா. வைகுண்டத்திலிருந்து காத்தாடின்னு சக்கரம் எடுத்துட்டு வந்தானா. வைகுண்டத்திலிருந்து கதை என்ற கிளை என்ற கிளுகிழுப்பு எடுத்துட்டு வந்தானா. அந்த பாலக்கண்ணன் என்று முருகப்பெருமான் நாரதரிடம் சொன்னார். இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.